தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கும் விதமாக 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொப்பலன் பார்க் டெட்கோ நிறுவனத்தால் அமைக்கப்படும். தமிழ்நாடு ஓர் அறிவுசார் பொருளாதார மாநிலமாக வெற்றிகரமாக மாற்றமடைந்து வருவதற்கான அடையாளமாக அதிக எண்ணிக்கையிலான முக்கிய பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் உலகளாவிய திறன் மையங்களை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் தற்போது தமிழ்நாட்டில் அமைத்து வருகின்றன. உலக சந்தைக்கு தேவையான அதிநவீன ஆராய்ச்சி, வடிவமைப்பு, மாதிரி வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு போன்றவை தற்போது நம் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்குரிய தலைசிறந்த இடமாக தமிழ்நாட்டினை உருவாக்குவதற்கு மாநிலத்தில் அமைய உள்ள புதிய உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையங்களில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட மாத ஊதியத்துடன் உருவாக்கப்படும் உயர்திறன் மிக்க வேலைகளுக்கு முதலாம் ஆண்டு 30%, 2ஆம் ஆண்டு 20% மற்றும் 3ஆம் ஆண்டு 10% ஊதிய மானியம் வழங்கப்படும். மேலும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்கான உகந்த சூழல் ஏற்படுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 2295 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களின் மேம்பாட்டு திட்டத்தின் நீட்ஸ் கீழ் வரும் நிதியாண்டில் 101 கோடி ரூபாய் அளவிற்கான மானிய உதவி அளிக்க நிதி ஒதுக்கப்படும். மேலும் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் அவர்களுக்குரிய தொகை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய மின்னணு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி TRDS தளத்தில் பெரும்பான்மையான பொதுத்துறை நிறுவனங்களும் இணைவது உறுதி செய்யப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு முயற்சிகளின் விளைவாக புத்தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் அமைவதற்கான உகந்த சூழலை உருவாக்குவது நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பது பெருமகிழ்ச்சிக்குரியது. அந்த வெற்றியை தக்க வைக்கும் நோக்கோடு உலகின் பல்வேறு பகுதிகளில் முத்திரை வைத்த முன்னணி புத்தொழில் நிறுவனங்களும் இளம் தொழில் முனைவர்களும் கலந்து கொள்ளும் வகையில் உலக புத்தொழில் மாநாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடத்தப்படும். பல்வேறு சமூக மேம்பாடு குறித்த தேவைகள், காலநிலை மாற்றம், அரசு துறை சார்ந்த சேவைகள் குறித்தான தீர்வுகளை உருவாக்கவும் அவற்றை செயல்படுத்தக்கூடிய ஆர்வமும் ஆற்றலும் மிக்க தொழில் முனைவர்களை கண்டறிந்து அந்நிறுவனங்களுக்கு தேவையான வளங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்திடவும் பெரியார் சமூக நீதி புத்தொழில் வளர் மையம், பெரியார் சோசியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் லேப் ஒன்று உருவாக்கப்படும். சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள், பட்டியலினம் வரும் பழங்குடியினர் தொடங்கி நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு இந்த மையம் முன்னுரிமை அளிக்கும். தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் டான்சிட்கோ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பள்ளி வட்டம் ஆகிய இடங்களில் மொத்தம் 80 ஏக்கர் பரப்பளவில் 32 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான 3 புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும். இதன் மூலம் 3000 நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். குறுந்தொழில் முனைவோர்கள் உடனடியாக தொழில் துவங்க 1.2 ஏக்கர் பரப்பளவில் 4 அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி ஆயத்த தொழில் வளாகம் பிளக் அண்ட் பிளே 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் குறிச்சி தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் கட்டப்படும். இதன் மூலம் 1000 நபர்களுக்கு நேரடியாகவும் 500 நபர்களுக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மதுரையில் 25,500 சதுர அடி பரப்பில் தொழில் புத்தாக்க மையம் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தொழில்துறையில் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கவும் தொழில்துறை சார்ந்த புத்தாக்க நிறுவனங்களை மேம்படுத்தவும் இம்மையம் உதவிடும். இம்மையத்தில் புத்தொழில் தொடங்குவோர் ஸ்டார்ட் அப்ஸ் கூட்டாக பணிபுரியும் வசதி மற்றும் தொழில் 4.0 உபகரணங்கள் தயாரிப்புகள் மேம்பாட்டு மையம், முன்மாதிரி தயாரிப்பு வசதி புரோட்டோடைப்பிங் மற்றும் பயிற்சி நிலையம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் சக்கிமங்கலம் தொழிற்பேட்டையில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 118 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி தொழில் வளாகம் கட்டப்படும். இதன் மூலம் 4500 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். குறுங்குழும மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டம் வெள்ளையாபுரத்தில் ஆயத்த ஆடை உற்பத்திக்கும், செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் சித்த மருத்துவ மூலிகைப் பொருள்கள் தயாரிப்பிற்கும், கன்னியாகுமரி மாவட்டம் அழகியபாண்டியபுரத்தில் ஆயத்த ஆடை உற்பத்திக்கும், சேலம் மாவட்டம் ராக்கிப்பட்டியில் பட்டு நூல் உற்பத்திக்கும், நாமக்கல் மாவட்டம் கத்தேரியில் துணிநூல் வார்ப்பிற்கும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தில் ஆயத்த ஆடை உற்பத்திக்கும் 6 குறுங்குடும்ப திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மானியத்துடன் 25 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் பொது வசதி மையங்களுடன் அமைக்கப்படும். நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த சிறு தேயிலை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு 16 கூட்டுறவு தேயிலை உற்பத்தி தொழிற்சாலை உறுப்பினர்களால் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பசுந்தேயிலைக்கு ஊக்கத்தொகையாக கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் வீதம் வழங்கப்படும். சுமார் 27,000 சிறு தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இதற்காக 9 கோடி ரூபாய் செலவிடப்படும்.
இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 1557 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்கி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் நோக்கோடு அரசு அலுவலகங்களை முழுமையாக கணினிமயமாக்கும் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தி சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. வரும் 24-25 நிதியாண்டில் பல்வேறு துறை தலைமை அலுவலகங்களுக்கும் சார்பு அலுவலகங்களுக்கும் தேவையான மென்பொருள்கள் மற்றும் கணினிகள் உள்ளிட்டவற்றை வழங்கவும், அலுவலர்களுக்கு உரிய திறன் பயிற்சி அளித்து மின் அலுவலக திட்டத்தை ஆபீஸ் விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 30 கோடி ரூபாய் 24-25 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசுசார் இணையவழி சேவைகளை மேலும் துரிதமாக அளித்திடும் வகையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மூலம் பேரிடர் தரவு மீட்பு வசதியுடன் கூடிய மேக கணினிய கட்டமைப்பு கொண்டதாக மாநில தரவு மையம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். இணைய உலகத்தின் தகவல் பரிமாற்றத்தை மேலும் பரவலாக்கும் வகையில் சென்னை போன்றே கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் 1000 முக்கிய இடங்களில் இலவச வைஃபை சேவைகள் வழங்கப்படும். கடந்த 2000 ஆண்டில் சென்னையில் டைடல் நிறுவனத்தை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வித்திட்டவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் வகுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியிலும் இணைந்திட வேண்டும் என்ற நோக்கில் மதுரையில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,40,000 சதுர அடி பரப்பிலும், திருச்சியில் 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,30,000 சதுர அடி பரப்பிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நியூ டைடல் பார்க்ஸ் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 13,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். உலக அளவில் அண்மை காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள புதிய தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்தும் அது தமிழ் சமூகத்தின் பல்வேறு தரப்பிலும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் இந்த அரசு கவனமுடன் ஆய்வு செய்து வருகிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்துறை, ஆராய்ச்சி மற்றும் மருத்துவத்துறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் வாய்ப்புகள் குறித்த ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதலையும் இப்புதிய தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டினை வழிநடத்திட தேவைப்படும் வரையறைகளை தெளிவாக வகுத்திடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம், தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் ஒன்று ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள், மின்னணு தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் துறை வல்லுநர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருப்பர். நாட்டிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்பம், வாழ்வியல் அறிவியல், விண்வெளி, பொறியியல் துறைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு போன்ற உயர் தொழில்நுட்ப அலுவலகங்களுக்கான தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு 20 லட்சம் சதுர அடியில் 2 கட்டங்களாக 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவை விளாங்குறிச்சியில் அமைக்கப்படும். நீரின்றி அமையாது உலகு என்பதை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு மாநிலத்தின் நீர் வளங்களை உரிய முறையில் பராமரித்து பாதுகாப்பதற்கென பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அண்மையில் மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22 நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பினை சீரமைப்பதற்கு 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நிரந்தர வெள்ள தணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பருவகால மழைநீரை முறையாக சேமிக்கவும், பாசனத்திற்கு உரிய நீரை உறுதி செய்யவும் வரும் நிதியாண்டில் தரைகீழ் தடுப்பணை, கால்வாய் சீரமைப்பு, புதிய அணைக்கட்டு போன்ற நீர் செறிவூட்டும் கட்டுமானங்களும் நீர்ப்பாசன பராமரிப்பு பணிகளும் 734 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அணைகள் மற்றும் கதவணைகளில் பழுதடைந்துள்ள கதவுகளை மாற்றி புதிய கதவுகள் அமைத்திடவும் பழுது பார்த்து பராமரிக்கவும் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் காவிரி வடிநிலத்தில் நீர் மேலாண்மையினை திறம்பட செய்யும் பொருட்டு கல்லணை கால்வாயினை நீட்டித்தல், புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் திட்டத்தின் முதல் கட்டமாக 1037 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. தற்போது 2ஆம் கட்டமாக வரும் நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள 2.3 லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும். மாநிலத்தில் உள்ள நீர்வளங்களின் மேலாண்மையை திறம்பட மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பை 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த இணைய தகவல் தளம் விரைவில் தொடங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 8,398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி
வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டினை $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்றுவதற்கு தற்போதைய மின் தேவையை காட்டிலும் 2 மடங்கு கூடுதலான மின்சாரம் தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உயர் இலக்கினை அடைவதற்கு வரும் காலங்களில் பசுமை ஆற்றல் முக்கிய பங்காற்றிடும். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 100 பில்லியன் யூனிட் கூடுதல் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை தமிழ்நாட்டில் உருவாக்கி நாட்டிலேயே தமிழ்நாட்டினை முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கு உரிய திட்டங்கள் வகுக்கப்படும். அந்த இலக்கை நோக்கிய பசுமை பயணத்தில் முதற்கட்டமாக பசுமை ஆற்றல் நிறுவனம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சூரிய மின்சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியோடு பசுமை ஹைட்ரஜன், நீரேற்று புனல் மின் உற்பத்தி மற்றும் பிற புதிய பசுமை ஆற்றல் முயற்சிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் இந்நிறுவனம் செயல்படுத்தும். அண்மையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 18,423 மெகாவாட் பசுமை ஆற்றல் ஆதாரங்களை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான 32 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதில் 2,570 மெகாவாட் பசுமை ஆற்றல் மின் உற்பத்தி செய்வதற்கான அனுமதி இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 11,500 மெகாவாட் திறனுள்ள நீரேற்று புனல் மின் நிலையங்கள் அமைப்பதற்கு உகந்த 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. பொதுத்துறை மற்றும் தனியார் பங்கேற்புடன் சுமார் 60,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இப்புதிய நீரேற்று புனல் மின் நிலையங்கள் உருவாக்கப்படும். காலநிலை மாற்றம். சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. படிமக்கவிஞர் பிரமிழின் கவிதை வரிகளை சுற்றுச்சூழல் அமைப்பில் பொருத்தி பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடையளிப்பது மானுட கடமை என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. நாட்டிலேயே பல்லுயிரினங்களின் தாயமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இருப்பினும் மாறிவரும் கால சூழ்நிலையில் உலகெங்கிலும் உள்ள சில அரிய வகை உயிரினங்கள் அழிந்து வரும் நிலை காணப்படுவதால் அவ்வகை உயிரினங்களை பாதுகாத்திட வேண்டிய தேவை குறித்து பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு அமைப்பு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் உட்பட பல அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. எனவே பல்லுயிர் நலன் காக்கும் முயற்சியாக அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதி ஒன்றினை 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கென முதற்கட்டமாக 5 கோடி ரூபாயை அரசு வழங்கும். பிற அரசு நிறுவனங்கள், பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதி, தேசிய சுற்றுச்சூழல் அமைப்புகளின் உதவியோடு அழிந்து வரும் மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்க உரிய திட்டங்கள் வகுக்கப்படும். காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநில இயக்கம் ஆகிய முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி 15 புதிய ராம்சர் ஈரநிலங்கள் மற்றும் 5 சரணாலயங்களை கொண்டு பசுமை பயணத்தில் நாட்டிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு கடலோர வளங்களை மீட்டு எடுப்பதற்காக 1675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெய்தல் மீட்சி இயக்கம் என்ற திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையோர பல்லுயிர் பெருக்கம், கடற்கரை பாதுகாப்பு, கடற்கரை ஓர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் கடலோரப் பகுதிகளில் மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட 4 முக்கிய நோக்கங்களை கொண்டுள்ளது இத்திட்டம். இத்திட்டத்தின் மூலம் நீல பொருளாதாரத்தின் திறனை பயன்படுத்திக் கொள்வதுடன் சதுப்பு நிலங்கள், பவளப்பாறைகள் மற்றும் உப்பு சதுப்பு நிலங்களை மீட்டெடுக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும். அலையாத்தி காடுகளை மேங்க்ரோவ்ஸ் பாதுகாப்பது, மன்னார் வளைகுடாவில் உள்ள கரியாச்செல்லி தீவு பகுதிகளில் பவளப்பாறைகளை புனரமைக்கும் திட்டம் ஆகிய பணிகளும் நடைமுறைப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் 137 ஹெக்டேர் பரப்பளவில் லண்டன் கியூ கார்டன் நிறுவனத்தின் துணையோடு 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா ஒன்று அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் கடல் ஆமை பாதுகாப்பு மையங்கள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா பகுதியில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் ஒன்றும் அமைக்கப்படும். எண்ணூர் கடற்கரை பகுதியினை எண்ணூர் கிரீக் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாத்து மீட்டெடுப்பதற்கான பணிகள் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகளை உலகத்தரம் வாய்ந்த வசதியுடன் மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்டமாக செங்கல்பட்டில் உள்ள கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சென்னையில் மெரினா கடற்கரை, ராமநாதபுரத்தில் அரியமான், தூத்துக்குடியில் காயல்பட்டினம், திருநெல்வேலியில் கோடாவிளை, நாகப்பட்டினத்தில் காமேஸ்வரம், புதுக்கோட்டையில் கட்டுமாவடி, கடலூரில் சில்வர் கடற்கரை, விழுப்புரத்தில் மரக்காணம் ஆகிய இடங்களில் உள்ள முக்கிய கடற்கரை பகுதிகளை தேர்ந்தெடுத்து 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல மேம்பாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நீலக்குடி கடற்கரைகள் சான்றுகளை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. நெகிழி கழிவு மேலாண்மை வசதிகளை அமைப்பதில் கடற்கரையோர சமூகங்களை சார்ந்த இளைஞர்களை ஈடுபடுத்தவும், கைவிடப்பட்ட மற்றும் பயனற்ற மீன்பிடி கருவிகளை அகற்றவும், நெகிழி கழிவுகளுக்கான சுழற்சி பொருளாதார தீர்வுகளை செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமங்களுக்கும்
தரமான போக்குவரத்து சேவைகளை தொடர்ந்து வழங்கிட புதிய பேருந்துகளை வாங்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. இந்நிதியாண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். இது மட்டுமன்றி ஜெர்மன் வளர்ச்சி வங்கி KfW நிதியுதவியுடன் 500 மின் பேருந்துகள் கொள்முதல் செய்து இந்த நிதியாண்டிலேயே செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். கடந்த 1997ஆம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய சிற்றுந்து மினி பஸ் திட்டம் தமிழ்நாடெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றது. தற்போது வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நகரங்களை ஒட்டிய ஊரகப் பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் நோக்கில் மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளுடன் சிற்றுந்து திட்டம் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிருக்கான இலவச பேருந்து கட்டண மானியத்திற்காக 3050 கோடி ரூபாய், மாணவர்களுக்கான பேருந்து கட்டண மானியத்திற்காக 1521 கோடி ரூபாய் மற்றும் டீசல் மானியத்திற்காக 1800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் சுமார் 3 லட்சம் பயணிகள் விரும்பி பயணிக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 63246 கோடி ரூபாய் செலவில் 119 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் கோடம்பாக்கம் வரையிலான உயர் வழித்தடம் வரும் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். இந்த வரவு செலவு திட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்காக 12000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாநகரில் அவனாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கென 10,740 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மதுரை மாநகரில் திருமங்கலம் மற்றும் ஒத்தக்கடை பகுதியை இணைத்திடும் வகையில் 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைகளை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பு பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த இரு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கும். சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை 4,625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்பட்டு ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பிற்காக ஒப்புதல் கோரப்பட உள்ளது. மேலும் கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலும் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலுமான 2ஆம் கட்டத்தின் நீட்டிப்பு வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து உருவாக்கப்பட உள்ள புதிய சிறப்பு அமைப்பு மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே மரபுசார் வடிவமைப்புடன் சுமார் 10 லட்சம் சதுரடி பரப்பில் 27 தளங்களை கொண்ட முத்திரை பதிக்கும் ஒரு கட்டடம் 688 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும். பொதுத்துறை, வணிக மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் அலுவலக தேவையினை இப்புதிய கட்டடம் நிறைவு செய்யும். தற்போதுள்ள பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் அருகில் உள்ள குரலகம் கட்டடம் அமைந்துள்ள பகுதியில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வசதியில் கொண்ட பேருந்து நிலையம் மற்றும் உயர்தர நவீன வசதியில் கொண்ட அலுவலக வளாகம் ஒன்று 823 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். இதில் அமைய உள்ள நவீன வசதியுடன் கூடிய பேருந்து நிலையம் அமைத்திட தேவையான 200 கோடி ரூபாய் நிதியை அரசு வழங்கிடும். அண்ணா நகர் மேற்கு, கலைஞர் நகர் மற்றும் மந்தைவெளியில் அமைந்துள்ள பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளை தரம் உயர்த்தி நவீன வசதிகளுடன் கூடிய அலுவலகங்களும் வணிக வளாகங்களும் உருவாக்க விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த தொழில் முனைவோர்களின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பொருட்டு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மகத்தான வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 755 நபர்கள் 84 கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய 156 கோடி ரூபாய் கடன் வசதி பெற்று பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பினை கருதி திருத்த மதிப்பீடுகளில் கூடுதலாக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் 2024-25ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட CMRIS என்ற புதிய திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு 35% வட்டி மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் வரை தொழில் முனைவோர் கடன் பெறலாம். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வரும் ஆண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். நகர்ப்புற பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் மக்கள் பயன்பெறும் வகையில் திருமணக்கூடம், உள் விளையாட்டு கூடம், கற்றல் மற்றும் பயிற்சி மையம் போன்ற வசதிகள் கொண்ட 120 சமூக கூடங்கள் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை உயர்த்திடமும் அவர்களுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய தங்குமிட வசதிகளை வழங்கிடமும் மதுரை, கோயம்புத்தூர்,
திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் சென்னையில் 5 நவீன மாணவர் விடுதிகள் கட்டும் பணிகள் 150 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக சென்னை, தஞ்சாவூர், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் கல்லூரி மாணவியர் விடுதிகளும், மதுரையில் கல்லூரி மாணவர் விடுதியும் மொத்தம் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டில் கட்டப்படும். இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் பன்முகத்திறனை வளர்க்கும் விதமாக அவர்களுக்கென ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு திட்டம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்படும். பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் தொல்குடி என்ற புதிய திட்டம் அடுத்த 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் குடியிருப்புகளில் சாலை வசதி, குடிநீர், தெருவிளக்குகள், பாதுகாப்பான வீடுகளும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு 1000 பழங்குடியின இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தங்குமிட வசதிகள் கொண்ட நவீன தொழில் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து உரிய வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கென தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து பள்ளிகளிலும் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன்மிகு வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஏற்படுத்தப்படும். மேலும் அனைத்து பள்ளிகளுக்கும் அதிவேக இணைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3706 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நீதியை நிலைநாட்டுவதில் பெரும் அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு நமது நாட்டிற்கே முன்னோடியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வரும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரியான கணக்கெடுப்பினையும் இணைத்து நடத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் 1353 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இவ்விடுதிகளில் தங்கி பயின்று வரும் மாணவர்களுக்கு கட்டணமில்லா உணவு மற்றும் தங்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அண்மையில் விடுதிகளில் தங்கி பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு மாதாந்திர உணவு மானியம் 1400 ரூபாயாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு 1500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 விடுதிகளில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் மாணவர்களின் தேவைக்கேற்ப 17 பள்ளி விடுதிகள் கல்லூரி விடுதிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 124 கோடி ரூபாயும், பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 237 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இம்மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்குவதற்கு 193 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் நீண்டகால கோரிக்கையேற்று அவற்றுக்குரிய சான்றிதழ்களை நிரந்தரமாக வழங்குவதற்கான ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த முடிவு சிறுபான்மையினர் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வழிபாட்டு தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுவதிலும் வழிபாட்டு தலங்களில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதிலும் உள்ள இடர்பாடுகளை களைந்திட விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும். பள்ளிவாசல்களின் தர்காக்களையும் பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம், தக்கலை, வேலூர், தென்காசி மாவட்டத்தில் பொட்டல்புதூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள தர்காக்கள் இந்த ஆண்டு சீரமைக்கப்படும். தேவாலயங்களை பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். சென்னையில் சூளை, கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம், சிவகங்கை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1429 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை சூட்டியது மட்டுமல்லாமல் அவரது நலனுக்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்பதை நாடறியும். அந்த வழியில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. உலக வங்கி நிதியுதவியுடன் 1763 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை திட்டம் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் பகுதிகளிலேயே அவர்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குவதோடு அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கத்தோடு முதற்கட்டமாக 15 மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் இல்லம் சார்ந்த சிகிச்சைகளும் வழங்கப்படும். புற உலக சிந்தனையற்ற மதி இறுக்கம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் உடையோருக்கு தொடுதிறன் சிகிச்சை, செயல்முறை பயிற்சி, இயன்முறை பயிற்சி, பேச்சு பயிற்சி, சிறப்பு கல்வி, தொழிற்பயிற்சி ஆகிய ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகள் மட்டுமின்றி பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் சேவை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் ஆகிய அனைத்து சேவைகளையும் ஓரிடத்திலேயே பெறும் வகையில் புற உலக சிந்தனையற்ற மதி இறுக்கம் உடையோருக்கான உயர் திறன் மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் ஒன்று
25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் அமைக்கப்படும். இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த 3 ஆண்டுகளில் 1290 திருக்கோவில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளன. நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் பழனி, திருவண்ணாமலை, திருவரங்கம், சமயபுரம் உள்ள 11 திருக்கோவில்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. திருக்கோவில் சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு இந்த அரசு எடுத்த முயற்சிகளின் விளைவாக 6071 ஏக்கர் நிலமும் 25.34 லட்சம் சதுரடி மனைகளும் 5.04 லட்சம் சதுரடி கட்டடங்களும் திருக்கோவில்கள் வசமாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு 5718 கோடி ரூபாய் ஆகும். மேலும் 140 திருக்கோவில்களில் உள்ள திருக்குளங்களை சீரமைக்க 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பகத்துறை மூலமாக 200க்கும் மேற்பட்ட அரிய நூல்கள் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை மற்றும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள திருக்கோயில்களுக்கு கம்பிவட ஊர்தி வசதி 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். மேலும் 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில்களில் திருப்பணிகள் செய்திட இந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற லட்சிய இலக்கினை எய்திடுவதில் சுற்றுலா மேம்பாடு ஒரு பெரும்பங்கை ஆற்றிடும் என இந்த அரசு உறுதியாக நம்புகிறது. இந்த நோக்கத்துடன் கன்னியாகுமரி, மதுரை, தஞ்சாவூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒருங்கிணைந்த சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சுற்றுலா தலங்களை மேம்படுத்துதல், புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்குதல், கட்டமைப்பின் பராமரிப்பு, இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு வாயிலாக வேலைவாய்ப்பு அதிகரித்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் இத்திட்டத்தில் அடங்கும். அரசு தனியார் பங்களிப்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்திட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையில் சுற்றுலா வளர்ச்சி குழுமங்கள் உருவாக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவது குறித்து அனைத்து தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து உரிய திட்டங்களை தீட்ட இந்த வளர்ச்சி குழுமங்கள் உதவும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உரிய இனப்பெருக்க தடை சிகிச்சை திட்டங்களை நடைமுறைப்படுத்த இயலாமல் போனதால் மாநிலத்தில் பல இடங்களில் தெருநாய்களின் எண்ணிக்கை உயர்ந்து அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசின் கவனத்திற்கு வந்துள்ளன. எனவே விலங்குகள் இனப்பெருக்க தடை திட்டத்தை மேலும் முறையாக செயல்படுத்தவும், தமிழ்நாட்டின் பல இடங்களில் இயங்கி வரும் இனப்பெருக்க தடை மையங்களை மேம்படுத்தவும் 24-25 ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். மேலும் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்திற்கு வரும் நிதியாண்டில் 11 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். மீன்பிடி தொழிலில் இந்தியாவில் 5வது பெரிய மாநிலமாக தமிழ்நாட்டை திகழ வைக்கும் நமது மீனவர்கள் மீது இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் 2,77,000 மீனவர்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களும் புதிய பணிகளும் அறிவிக்கப்பட்டன. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் அளவானது மாதம் ஒன்றுக்கு 3400 லிட்டரிலிருந்து 3700 லிட்டராக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் எண்ணெயின் அளவு விசைப்படகுகளுக்கு 18,000 லிட்டரிலிருந்து 19,000 லிட்டராகவும், இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு 4,000 லிட்டரிலிருந்து 4,400 லிட்டராகவும் உயர்த்தி வழங்கப்பட்டது. வரும் நிதியாண்டில் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தூண்டில் வளைவு, மீன் இறங்குதளம், தூர்வாறுதல், செயற்கை மீன் உறைவிடங்கள் போன்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கட்டுமான பணிகள் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தி பொதுமக்களுக்கு தரமான பால் தினந்தோறும் வழங்கிட அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அண்மையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 3.87 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயனடைந்து வருகிறார்கள். திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம் உள்ளிட்ட ஆவின் தொழிற்சாலைகளில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தானியங்கி இயந்திரங்களை பொருத்திட 60 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். பால் தரத்தை உறுதி செய்திட 21 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன கருவிகள் பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் ஒன்றியங்களுக்கும் வழங்கப்படும். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஜவுளிப் பொருட்களின் தரத்தை உயர்த்திடவும் தேவையான சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிடவும் 20 கோடி ரூபாய் செலவில் கரூர், ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் அரசால் நிறுவப்படும். மருத்துவம், ஆட்டோமொபைல் மற்றும் பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப ஜவுளிகளின் உற்பத்தியை
தமிழ்நாட்டில் மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் இத்துறையின் ஏற்றுமதிய வளர்ச்சியை தக்க வைக்கவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்கொள்கை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பாலிசி ஒன்று அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பொருட்களை உருவாக்கவும் ஆராயவும் தனியார் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கும் விதமாக 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப ஜவுளி மற்றும் செயற்கை இழை துறைக்கென ஒரு சிறப்பு ஆராய்ச்சி மற்றும் தொழில் மேம்பாட்டு நிதியை இவ்வரசு அமைக்கும். மேலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளில் வழங்கப்படும் மானியத்தை 15% 25% உயர்த்தி 10 ஆண்டு காலத்தில் வழங்கப்படும். இச்சலுகை நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும். நூற்புத்துறையில் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட நவீன தொழில்நுட்பத்தில் அதிக அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. இந்த நோக்கத்துடன் அடுத்த 10 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டம் ஒன்று இந்த அரசால் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் 6% வட்டி மானியம் வழங்கப்படும். சென்னையில்